ஜூன் 22 பிறந்தநாளை விழா காணும் என் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அண்ணன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று போல் என்று நலமுடன் வாழ்க. என்றும் உங்களுடன் நான், என் வாழ்வும் என் உழைப்பும். உங்கள் ஈசிஆர் சரவணன் அண்ணா. ஹாப்பி பர்த்டே சிஎம் சார். துல்லாத மனம் துள்ளும் ஆர் மின்சார கண்ணா. துல்லாத மனம் துள்ளும். விஜய் ராஜேந்திரன். விஜய் ராஜேந்திரன். டக்குன்னு விஜய் ராஜேந்திரன் சொல்லி கொடுக்குறாங்களா சார் பின்னாடி? நான் அப்படிலாம் இல்லை டக்குன்னு, ஏன்னா நாங்கள் வேற ஒரு மூடுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் அரசியல் மூடுக்கு வந்தால டக்குன்னு ஐயோ. விஜய் கூட அதிகமா நடிச்ச ஹீரோயினி யார்? சிம்ரன் மேடம். ஓகே. த்ரிஷா மேடம். பரவாயில்ல. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. விஜய் சார் கேமியோ ரோல் வந்த மூவி ஃபர்ஸ்ட் கேமியோ இல்லையே. மெர்சல் கோட். கோட்டு. 1994 ரசிகன் ஒரு படம் வந்துச்சு. அதுல தான் டைட்டில் கொடையிலே தளபதி. தளபதின்னு எதுல வச்சாங்க? தளபதி இப்போ ரீசெண்டாக இப்போதான் நம்ம இந்த கேள்விதான் எனக்கு கேட்டால் சரி நீங்களே சொல்கிறேங்க. மெர்சல். ஓகே. அந்த படத்தில் தலைவரோட பேர் தளபதி தான். ஆமா. விஜய் சார் விஜயும் அப்பா பையன் நடிச்சது ஃபர்ஸ்ட் மூவி. அப்பா பையன் தேவா. இல்லை விஜய் சார் ஓன் எஸ் ஏ சந்திரசேகர் அப்பா. அப்படி அவரா? விஜயே அப்பாவும் நடிச்சாரு, அவர் பையனாவும் நடிச்சவர். அப்படி சொல்லுங்க, புரியாம சொல்லுங்க. அப்பாவானா அவங்க அப்பா பிகில். இல்ல ஃபர்ஸ்ட் படம் சார். ஃபர்ஸ்ட் படம் விஜய் சாருக்கு அப்பாவா நடிச்சது பிகில் தானே மேடம்? வில்லு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிருஷ்ணமாச்சாரியா யோக மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். இப்போ வந்துட்டு நீங்க ஒரு பெரிய ரசிகர் விஜய் சாருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஒரு கேம்ஸ்லாம் ஆடலாமா? நான் சில கேம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் சார். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு கேரக்டர் நேம் சொல்லுவேன், அது என்ன மூவின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படியா? ஆமாம். ரசிகராக நான் வந்து உங்களை வந்து இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரேன். ஓகேவா? எம்எல்ஏ பதவியை நம்ம தள்ளி வச்சிடலாம். ஒரு ரசிகராக ஜாலியாக அந்த கேம் செக்மெண்ட்ஸ் பண்ணலாம் சார். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுங்க. விஜயகுமார். தெரி. ஓகே. பார்த்திபன். லியோ. விஜய் ராஜேந்திரன். டக்குன்னு விஜய் ராஜேந்திரன் சொல்லி கொடுக்குறாங்களா சார் பின்னாடி? நான் அப்படிலாம் இல்லை டக்குன்னு, ஏன்னா நாங்கள் வேற ஒரு மூடுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் அரசியல் மூடுக்கு வந்தால டக்குன்னு சரி நீங்களே சொல்லுங்க. எல்லாமே நானே சொல்லி. வாரிசு. ஓகே. சிவா. விஜய் என்ன சொன்னீங்க? விஜய் ராஜேந்திரனா? அப்படியா? சரி. சிவா. க்ளூ கொடுக்க பழைய படம். ஒன்ஸ் மோரா? இந்த கேம் வாங்க நினைக்கிறேன். யாராவது கிண்டல் பண்ண போறாங்க. யூத் சார். யூத். ஓகே. சரவணவேலு. கில்லி. ஓகே. குரு. அழகிய தமிழன். பஞ்சவன் பாரிவேந்தன். நண்பன். ஓகே. சுந்தரராமசாமி. நீ ஷார்ட்டா சர்க்கார். சுந்தரராமசாமி. ஓகே. இப்போ வந்துட்டு தளபதி பேட்டில் ரவுண்டு. ஓகேவா சார்? திஸ் ஆர் தட். ஏதாச்சும் ஒரு படம் தான் நீங்க சூஸ் பண்ணணும். நான் வரிசையா படம் சொல்லிட்டே வருவேன், இது அல்லது அது அப்படின்னா. ஓகேவா சார்? துல்லாத மனம் துள்ளும் ஆர் மின்சார கண்ணா. துல்லாத மனம் துள்ளும். துல்லாத மனம் துள்ளும் பிரியமானவளே.
துல்லாத மனம் துள்ளும். துள்ளாத மனம் துள்ளும் வசீகரா. வசீகரா. வசீகரா சிவகாசி. சிவகாசி. சிவகாசி போக்கிரி. சிவகாசி. சிவகாசி மெர்சல். மெர்சல். மெர்சல் மாஸ்டர். மெர்சல் தான். மெர்சல் பீஸ்ட். மெர்சல் தான். மெர்சல் லியோ. மெர்சல் தான். மெர்சல் கோட். கோட்டு. கோட். ஓகே சார். அதுக்கப்புறம் தளபதி ஐக்யூ டெஸ்ட் ஒரு குவிஸ் மாதிரி சார். என்னன்னா விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் மூவி என்னது? சாரோட ஃபர்ஸ்ட் மூவி ம் குழந்தை பருவத்தில் சொல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படம் பண்ணது. வெற்றி. வெற்றி. நாளே தீர்ப்பு இல்லையா சார்? அவர் ஹீரோவாக நடித்த படம் வெற்றி. ஓகே. அவர் வந்து முதல்ல குழந்தை நட்சத்திரமாக நடித்த படம் வெற்றி. பரவாயில்ல. விஜய் சார் கேமியோ ரோல் வந்த மூவி ஃபர்ஸ்ட் கேமியோ இல்லையே. பந்தயம். இது பந்தயம். அப்பாவோட டைரக்ஷனில் பந்தயம். ஓகே. விஜய் சாரோட 25வது படம் கண்ணுக்குள் நிலவு. இளைய தளபதி அப்படிங்கிறது ஒரு டைட்டில் எந்த படத்துல வச்சாங்க ஃபர்ஸ்ட்? இளைய தளபதி இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து இளைய தளபதி தான். புரட்சி தளபதியாக இருந்தால் அப்புறம் இளைய தளபதியாக மாறிச்சு. 1994 ரசிகன் ஒரு படம் வந்துச்சு. அதுல தான் டைட்டில் இளைய தளபதி. தளபதின்னு எதுல வச்சாங்க? தளபதி இப்போ ரீசெண்டாக இப்போ தான் நம்ம இந்த மாதிரி கேள்விலாம் எனக்கு கேட்டால் சரி நீங்களே சொல்கிறேங்க. மெர்சல். மெர்சல். ஓகே. அந்த படத்தில் தலைவரோட பேர் தளபதி தான். ஆமா. விஜய் கூட அதிகமா நடிச்ச ஹீரோயினி யார்? சிம்ரன் மேடம். ஓகே. த்ரிஷா மேடம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓகே. 2 பேர் தான் அதிகமாக இருக்கு. அட்லியும் விஜய் சாரும் சேர்ந்து நடிச்ச 3 படங்கள். தெரி, மெர்சல், பிகில். சூப்பர் சார். விஜய் சார் சிங் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், பாட்டு பாடுவாங்கன்னு. ஆனா ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் ஒரு மூவிக்குள்ள பாட்டு பாடினாரு. அது என்ன மூவி? கூகுள். ஓகே. விஜய் சார் ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்ஷன் மூவி அழகிய தமிழ் மகன். விஜய் சார் விஜயும் அப்பா பையன் நடிச்சது ஃபர்ஸ்ட் மூவி அப்பா பையன். தேவா. இல்லை விஜய் சார் ஓன் எஸ். சந்திரசேகர் அப்பா அப்படி அவரா? விஜயே அப்பாவும் நடிச்சாரு, அவர் பையனாவும் நடிச்சாரு. அப்படி சொல்லுங்க, புரியுற மாதிரி சொல்லுங்க. அப்பாவானா அவங்க அப்பா. ஓகே. பிகில். இல்ல ஃபர்ஸ்ட் படம் சார். ஃபர்ஸ்ட் படம் விஜய் சாருக்கு அப்பாவா நடிச்சது பிகில் தானே மேடம்? வில்லு. ஆமாம். எப்படி சார்? நான் வந்துட்டு கெஸ் பண்ணிட்டே வந்தேன். சார் வந்துட்டு இதுல ஃபுல்லா சொல்வாரா இல்லாட்டி வேணான்னு சொல்லிடுவாரா அப்படின்லாம் நினைச்சிட்டு வந்தேன். எப்படி நீங்க இவ்வளோ நீங்கள் கொஞ்சம் ஒரு 1 hour முன்னாடி நீங்கள் வரும்போது எனக்கு சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாமே ஸ்டக் ஆகாமல் பதிலிட்டு இருப்பேன் எல்லாத்தையும். எனக்கு திடீர்னு இந்த ஒரு கான்செப்டே இல்லையே. இது இத்தனை வருஷத்துல இது மாதிரி எனக்கு கேள்வி கேட்டதே இல்லையா யாருமே. நல்லா இருந்துச்சா சார்? நல்லா தான் இருந்துச்சு. சூப்பர். சீரியஸாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். ஆனா பயங்கர ரசிகராக தான் இருப்பீங்களா நினைக்கிறேன் நீங்க. பயங்கர ரசிகர் இல்லம்மா, பயங்கரமான ரசிகர். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் தான் என் வாழ்க்கையே. ஓகே. வேற எதுவுமே என்னை பற்றி யோசிக்கவே தோணாது எனக்கு. அவர் மட்டும்தான், அவர் முகம்தான். காலையில் வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னா நைட்டு நான் வீட்டுக்கு போகிற வரையும் அவரோட நினப்பு தான். அவரோட நினப்பு, அவரோட சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நடந்துகிட்டே இருக்கேன் ஏதாவது ஒரு இடத்துல. அது ஓகே, அவ்வளோதான். அண்ணன் தான். அவர் கொடுத்த இடமா, இந்த இடத்த கடந்து போக முடியாதுல்ல. கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிய மக்களையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கலான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டே எங்கள் அண்ணன் தளபதி தான். ஒரு யாருமே கிடையாது. இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில் இவங்கெல்லாம் வந்து கேப்டன் சார் இருந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு ரசிகர் மன்றம் வச்சவங்க அண்ணன் எழும்பூர் தொகுதியில் நின்று ஜெயித்தாங்க. நல்ல தம்பின்ட்டு சைக்கிள் கடை வச்சுருக்காரு அவர். அவரும் ஒரு எம்எல்ஏ ஆகினார் அண்ணன் கேப்டன் அவர்கள் மூலியமாக. அந்த மாதிரி வந்து ஒரு எளிய மக்களையும் ஒரு எம்எல்ஏ ஆக்குனதுக்கு அவரும் ஒரு சொல்லலாம், அண்ணன் கேப்டன் அவர்களையும் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் தளபதி தான். ஒருத்தர் 2 பேரில் 108 பேர் எம்எல்ஏ. கண்டிப்பாக எல்லாமே எங்கள் அண்ணன் தான், தளபதி தான். தளபதி சாருக்கு ஒரு வாழ்த்து. ஜூன் 22 பிறந்தநாளை விழா காணும் என் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அண்ணன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ணா இன்று போல் என்று நலமுடன் வாழ்க. என்றும் உங்களுடன் நான், என் வாழ்வும் என் உழைப்பும். உங்கள் ஈசிஆர் சரவணன் அண்ணா. நன்றி. ஹாப்பி பர்த்டே சிஎம் சார்.
ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.